மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி? 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும். ஸோ உங்களுடைய வாக்கு, தனம், குடும்பம் இது எல்லாம் 2ஆம் இடம். இதில் சனி பகவானின் வீட்டில் ராகு பகவான் அமரப்போகிறார். இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. 8ஆம் இடத்தில் கேது பகவான் சூரியன் வீட்டில் அமருகிறார். அதுலேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஸோ உங்களுக்கு 7.5 சனி காலம் முடிவடைந்தாச்சு. 6ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான், ஸோ இந்த ராகு கேது குரு இவர்களினுடைய ஸ்தானம் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை அதிகரிக்கும். இப்போது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் இது எல்லாம் நமக்கு ராகு அமரும் பொழுது ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். அதற்கு நம்ம கடன் வாங்கணும், பொறுப்புகள் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, கணவனுக்கு வேறு ஒரு இடத்தில் அல்லது அவருடைய ஒரு ப்ரமோஷனில் அவர் வேறு வெளிநாடு செல்லலாம், வெளியூர் செல்லலாம். பொருளாதார உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு. ஆனால் இந்த ஒரு விதமான குடும்பத்தில் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு கடன் அப்படிங்கிறது வாங்கி ஒரு வீடு வாங்கிறது, இல்லை வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம நிறைய உழைக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ புதிய வியாபாரங்கள் தொடங்கிறது, புதிய வேலைகளுக்கு போய் சேர்றது, இல்லைன்னா கூட்டு தொழில் முயற்சியில் கூட்டு தொழில் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இல்லாமல், பரவாயில்ல நம்ம 2 பேர் வேலையை சேர்த்து இழுத்து போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் நீங்கள் அதிகமாக நாட்டத்தை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். உங்களினுடைய உழைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள், இந்த 7.5 சனியினுடைய மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும். இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு படி உயர்வை தரக்கூடிய பெயர்ச்சிகளாகவே அமைகிறது. திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள், வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஏற்றாற் போலவே அமைகிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான அலைச்சலும் அதிகமான உழைப்பும் இருக்கும். அதற்கு ஏற்ற ஊதிய உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் திருநாகேஸ்வரம் சென்று அங்கு ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு பகவானின் தரிசனமும், கீழ்பெரும் பள்ளம் சென்று அங்கு கேது பகவானை ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட சமயத்தில் அங்கு தீபமேற்றி வழிபாடுகளும் செய்ய நீங்கள் நினைத்த காரியத்தில் ஜெயிக்கலாம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த ராகு கேது மற்றும் குரு பெயர்ச்சி இதனுடைய அமைப்பில் பெருமாள் ஆலய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது. சனிக்கிழமை அன்று இவர்கள் பள்ளி கொண்ட பெருமாளை சென்று வழிபாடு செய்யலாம். ஒரு முறை திருவோண நட்சத்திரத்தன்று இவர்கள் திருமையம் சென்று அங்கு பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் சென்று மாதவ பெருமாளையும் இவர்கள் தரிசனம் செய்யலாம். இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் புற்று இருக்கக்கூடிய ஆலயத்தில் புற்றுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து அந்த ஆலயத்தினுடைய அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வர தோஷங்கள் நிவர்த்தியாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல அந்த குறைபாடுகள் எல்லாம் தீர்ந்து பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சீரும் சிறப்பும் பெறுவதற்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மன்னார் சாலை மற்றும் வெட்டிக்கோடு இந்த ஆலயங்களுக்கு சர்ப்பகாவுகளுக்கு சென்று சர்ப்ப பூஜைகளை செய்து சர்ப்பங்களை வணங்கி வந்தால் இவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மகர ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேதுவினுடைய இந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய உழைப்பு, நிறைய ஊதியங்கள் மற்றும் நிறைய புதிய வாய்ப்புகள், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு உயர்வையும் தரும் இந்த ராகு கேது பெயர்ச்சி.